வணக்கம் மக்களே, ஒரு சிறிய இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி 10th 12th முடித்தவங்க எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்காக ரெடியாக இருப்பீங்க. அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இருக்கணும் அப்படின்னா 10th முடிச்சோடனே 10th மார்க் ஷீட்டு அண்டு டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 12th முடித்ததுக்கு 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், டிசி இதெல்லாமே கட்டாயமாக இருக்கணும். அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்டு பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டு, அப்படி இல்லை ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அண்டு சிக்னேச்சர். இது எல்லாமே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேன், அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்கும், ப்ரௌசிங் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் வந்து பிடிஎஃப் ஆவோ, ஒரு ஃபைல் வந்து ஜேபெக் ஆவோ, இதெல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ஒன் டைம் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலில் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் மெயிலையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் நிறைய மல்டிபிளாக அப்ளிகேஷன் பண்ணுவீங்க. அக்ரிக்கு இல்லை நீங்கள் வந்து ஒரு பேராமெடிக்கலுக்கோ இல்லை இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணால் ஒவ்வொரு டைம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் சார்ஜஸ் அதிகமாகும். அதனால் நான் சார்ஜஸ் குறைக்கிறதுக்காக இதை கட்டாயமே சேவ் பண்ணிக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன், யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு காப்பீஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட சார்ஜஸ் கம்மி பண்ணுறதுக்காக இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை மெயில் ஆர் காப்பி வேறு யாருக்காவது உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் பென் டிரைவ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கட்டாயமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எதெல்லாம் ஒரிஜினல்ஸ் இருக்கோ அதெல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுமே எப்போவுமே வந்து நம்ம கையில் வந்து ரெண்டு செட் காப்பி ஜெராக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.